Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 13.2ல கொஸ்டின் நம்பர் 13 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 14லேருந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ 14th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சால்விங் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இண்டிபெண்டன்ட்லி பை ஏ அண்ட் பிஆர் 1/2 and 1/3 ரெஸ்பெக்டிவ்லி. இண்டிபெண்டன்ட்லினா தனித்தனியாக ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் 1/3. இஃப் போத் ட்ரை டு சால்வ் தி ப்ராப்ளம் இண்டிபெண்டன்ட்லி find the probability that. ஸோ அப்போ ரெண்டு விஷயம் தனித்தனியாக கொடுத்துட்டு P of A, P of B கொடுத்துட்டாங்க. தென் அதை வச்சு the problem is solved, அதுக்கான probability என்ன, and second one exactly one of them solve the problem. அப்போ first person solve பண்ணலாம், A solve பண்ணலாம், B solve பண்ணல, and or B solve பண்ணலாம், A solve பண்ணல, ஆறுங்கிறப்ப ப்ளஸ் பண்ணுவோம். முன்னாடி பார்த்தா அதே மாதிரி கேஸ், ரைட்? 13th செகண்ட் ப்ராப்ளம் மாதிரி. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சால்விங் தி ப்ராப்ளம் பை ஏ, அதாவது P of A வந்து நமக்கு என்ன 1/2. சிமிலர்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் சால்விங் தி ப்ராப்ளம் பை B, அதாவது P of B வந்து நமக்கு 1/3. ஸோ ரெண்டு கண்டிஷன் வந்து ரெண்டு நம்பர்ஸ் வந்தாச்சு. சின்ஸ் தி ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு இண்டிபெண்டன்ட்லி, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? probability of A intersection B is nothing but probability of A into probability of B, because they are independent. independentனா இதான கண்டிஷன். ஸோ அப்போ probability of A intersection B வேணும்னா அது ரெண்டே ப்ராடக்ட் பண்ண வேண்டியது. அப்போ 1/2 into 1/3 which is nothing but 1/6. அதாவது probability of A intersection B is nothing but 1/6. அப்போ probability of A டேஷ்னா என்ன அர்த்தம்? அதாவது அந்த ப்ராப்ளமை A சால்வ் பண்ணல அப்படின்னா அப்போ B மட்டும் சால்வ் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ A டேஷ்னா 1 minus probability of A, right? because probability of A plus probability of A dash equal to 1, அதிலிருந்து இதை டெரிவ் பண்ணுவோம். அப்போ 1 minus probability of A is 1/2. so 1 minus 1/2 பண்ணிங்கன்னா will get 1/2. so probability of B dash என்ன வரும்? 1 minus probability of B, so which is nothing but 1 minus 1/3. so அப்போ cross multiply பண்ணிங்கன்னா will get 2/3. that's it. இதெல்லாம் நமக்கு தேவையான விஷயம், அதனால அதை எழுதிட்டோம். therefore first subdivision என்ன? probability of the problem is solved அப்படின்னா என்ன அர்த்தம்? A union B ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சால்வ் பண்ணிட்டாங்க. A or B, ரைட்? ஸோ ஒன்று A or B சால்வ் பண்ணுறாங்க. அப்போ A or B னா என்ன? A union B, which is nothing but probability of A plus probability of B minus probability of A intersection B. ஸோ A ஓட ஆன்சர் 1/2, probability of B 1/3, probability of A intersection B is 1/6. ஸோ எல்லாத்துக்கும் காமனாக 6 மல்டிபிள் எடுக்கிறீங்கன்னா இங்கே என்ன ஆகணும்? into 3, அப்போ மேலே into 3, ஸோ 3 ப்ளஸ் இங்கே into 2, அப்போ மேலே into 2, so that it is 2 minus 1. so 5 minus 1 is 4, so 4/6 which is nothing but 2/3. so the answer for the first subdivision is 2/3. அதாவது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி is 2/3. then second one என்ன? probability that exactly one of them solve the given problem. the problem is given by. so அப்போ அந்த ப்ராப்ளமை எக்ஸாக்ட்லி ஒருத்தர் சால்வ் பண்ணுறாங்க. அப்போ probability of A into probability of B dash, அதாவது A சால்வ் பண்ணுறாரு, B சால்வ் பண்ணலை, ப்ளஸ் probability of B into probability of B dash, அதாவது probability of A and probability of B dash or probability of B and probability of A dash, அதாவது A சால்வ் பண்ணுறாரு, B சால்வ் பண்ணலை, ப்ளஸ் அதாவது R B சால்வ் பண்ணுறாரு, A சால்வ் பண்ணல, அண்டுன்றப்ப மல்டிப்ளிகேஷன், ஆறுங்கிறப்ப ப்ளஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A 1/2, ப்ராபபிலிட்டி ஆஃப் B 1/2 தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் B டேஷ் மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம், இட் இஸ் 2/3. ப்ராபபிலிட்டி ஆஃப் A டேஷ் இஸ் 1/3. மேலே இங்கே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இனிஷியலாகவே. ஸோ அந்த ரெண்டு ஆன்சர் அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 கேன்சல், ஸோ இட் இஸ் 1/3. ஸோ 1/2 into 1/2 இஸ் 1/6. அப்போ 6க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே into 2 பண்ணிங்கன்னா ஸோ 2 + 1. ஸோ ஆன்சர் வந்து 3/6 which is 1/2, ரைட்? ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரோட அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/2. அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் 14 ஓவர். தென் 15th கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஒன் கார்டு இஸ் drawn at random from a well shuffled deck of 52 cards. ஸோ ஒரு 52 கார்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு கார்டை வந்து ரேண்டமாக எடுக்கிறாங்க. இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேசஸ் ஆர் the event E and F are independent. அப்போ எந்தெந்த கேஸ் E and F இருந்துச்சுன்னா they are independent-ஆக இருக்கும் அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஒரே கொஸ்டினில் சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 சப்டிவிஷன் தனித்தனி ஈக்கு. ஓகே, ஸோ நமக்கு மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க என்ட்ரிஸ் வந்து 52, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ E வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா the card drawn is a spade. F வந்து என்ன அப்படின்னா the card drawn is an ace. இது ரெண்டு இருந்தால் இண்டிபெண்ட்டாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா E the card drawn is black and F the card drawn is
a king. ஸோ அப்போ பிளாக்கு இங்கே வந்து கிங்காக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா E, the card drawn is a king or a queen இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன? அண்ட் F வந்து the card drawn is a queen or a jack. ஸோ கிங்கு ஆர் குயின் ஈயோட ஈவெண்ட். எஃபோட ஈவெண்ட் என்னன்னா குயின் ஆர் ஜாக்காக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன? அப்போ கிங் எத்தனை இருக்கும்? 4 கிங்கு. ஆர் குயினும் 4 குயின் தான். இங்கேயும் குயின் 4 தான். ஜாக்கும் பார்த்தீங்கன்னா 4 தான் ஒரு 52 கார்ட்ஸில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி இங்கே பிளாக் கார்ட்ஸ்னால் எத்தனை இருக்கும்? டோட்டலாக 26 பிளாக் கார்ட்ஸ் இருக்கும். கிங்குன்றப்போ நமக்கு என்னவா இருக்கும்? கிங்கு 4 கிங்கு தான் இருக்க போகுது மொத்தமாகவே. ஏஸும் 4 ஏஸ் இருக்கும். ஸ்பேடுங்கிறப்ப உங்களுக்கு பிளாக் கார்டில் வரும் ஸ்பேடு மொத்தம் 13 இருக்கும். அது ஒரு ஷூட், ரைட்? ஸ்பேடு ஒரு ஷூட்டு, கிளவர் ஒரு ஷூட்டு, 18 டைமண்ட். ஸோ ஸ்பேடில் மொத்தம் 13 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ இதில் 13, இதில் 4. ஸோ இதில் வந்து 26, இதில் 4. ஸோ இதுலேயும் 4, இதுலேயும் 4 அண்டு இதுலேயும் 4, இதில் 4. அவ்வளோதான். இனிஷியலாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அதுதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இன்ன டெக் ஆஃப் 52 கார்ட்ஸு 13 cards are spade and 4 cards are aces. அதுதான் நான் உங்களுக்கு மேலேயே சொன்னேன், ரைட்? அப்போ 13 cards ஸ்பேடாக இருக்கும், 4 கார்டு ஏஸாக இருக்கும். அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ வந்து நமக்கு என்ன? இ வந்து என்ன வரும்? அதாவது அந்த கார்ட்ஸ் வந்து ஸ்பேடாக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி 13/52 which is 1/4. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் எஃப் என்னவா இருக்கும்? தி கார்ட் டிராவன் இஸ் அன் ஏஸ் which is 4/52 which is 1/13. அடுத்து இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும்னா என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷன்னா என்ன? கார்டு ஸ்பேட் கார்டாக இருக்கணும், அதில் ஏஸ். அப்போ ஸ்பேட் கார்டில் எத்தனை ஏஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்டர்செக்ஷன், ரைட்? இன் எ டெக் ஆஃப் 52 கார்ட்ஸு ஒன்லி 1 கார்டு இஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்பேடு. ஸ்பேடில் ஒரே ஒரு ஏஸ் தான் இருக்க போகுது. டோட்டலாக 4 ஏஸ் தான், ஸ்பேடு ஷேப்பில் ஒரே ஒரு ஏஸ் தான் இருக்க போகுது. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எஃப், இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து நமக்கு என்ன வரும்? ப்ராபிலிட்டி ஆஃப் த கார்டு இஸ் அ ஸ்பேடு அண்ட் இட்ஸ் அன் ஏஸ், ரைட்? which is 1 out of 52. அவ்வளோதான். therefore நம்ம probability of E into probability of F பண்ணி probability of E intersection F வந்ததுன்னா they are independent. so probability of E என்ன? 1/4, probability of F 1/13. so அப்போ 1/4 into 1/13 பண்ணிங்கன்னா 1 into 1 1, 4 13s are 52. அப்போ which is nothing but probability of E intersection F. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக வருது. therefore probability of E intersection F is probability of E into probability of F. அப்போ it is same, right? therefore E and F are independent. ரெண்டும் ஈக்குவலாக வந்ததுனால they are independent. first subdivision independent ன்னு வந்துடுச்சு. second subdivision என்ன? in a deck of 52 cards 22 black cards இருக்கும் and 4 cards are king, right? so 22 cards are black. ஸோ அதை நான் எழுதலைங்க. ஸோ 22 cards are black, 26 cards are blacks and 4 cards are king இருக்கும், ரைட்? தென் probability of E வந்து நமக்கு என்ன? that is probability of card drawn is black. ஸோ 26/52 which is 1/2. அடுத்து probability of F நமக்கு என்னது? probability of the card drawn is a king. ஸோ அப்போ 4 king இருக்கும் out of 52, ஸோ 1/13, ரைட்? அண்டு நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? பிளாக் கார்டும் கிங்காக இருக்கணும். அப்போ பிளாக்ல கிங் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். ஏன்னா பேக்கில் 2 ஷேப்பு, ஒன்று ஸ்பேடு, இன்னொன்று கிளவரு. ஸ்பேடில் ஒரு கிங் இருக்கும் அண்டு கிளவரில் ஒரு கிங் இருக்கும். அதுதான் இங்கே நம்ம எழுதுகிறோம். இன் எ டெக் ஆஃப் 52 கார்ட்ஸு 2 cards are black as well as king. பேக்கில் கிங்காக இருக்கிறதுக்கான கார்ட்ஸ் வந்து 2 இருக்கும். அப்போ probability of E intersection F is nothing but probability of the card drawn is a black king. அப்போ which is 2/56. so answer is 1/26. so probability of E into probability of F பண்ணால் என்ன ஆகும்? 1/2 into 1/13, ரைட்? அந்த ரெண்டு ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 1 into 1 1 divided by 2 13s are 26 which is equal to probability of E intersection F 26 தான். அப்போ probability of E intersection F equal to probability of E into probability of F வந்துச்சு. therefore E and F are independent events. முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ E and F வந்து நமக்கு independent event. அவ்வளோதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். தென் தேர்ட் சப்டிவிஷன் என்ன பாருங்க? ஸோ இந்த டெக் ஆஃப் 52 cards 4 cards are king, 4 cards are queen. 4 king இருக்கலாம், 4 குயின் இருக்கலாம் அண்டு ஜாக் எத்தனை இருக்கும்? 4 cards are jack. இது 3 தான் ஃபேஸ் கார்ட்ஸாக இருக்கும். லாஸ்ட்டில் 4 கார்டு இருக்கும். ஓகே, தென் ப்ராபிலிட்டி ஆஃப் E, தட் இஸ் தி ப்ராபிலிட்டி ஆஃப் கார்ட் டிராவன் இஸ் எ கிங் ஆர் எ குயின். ஆர்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ். ஒன்று கிங்காக இருக்கலாம் இல்லை குயினாக இருக்கலாம். அப்போ 4 கிங்கு ஆர் 4 குயினாக இருக்கா? அப்போ 4 + 4 என்ன? 8. ஸோ 8/52. ஸோ அப்புறம் இதை நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டேபிளில் 2 4s are 8, 13 4s are 52. ஸோ அப்போ 2/13ங்கிறது ப்ராபிலிட்டி ஆஃப் ஈயோட ஆன்சர். ப்ராபிலிட்டி ஆஃப் எஃப் என்னது? தி கார்ட் டிராவன் இஸ் அ
குயின் ஆர் ஜாக் அகைன் 4 குயின் இருக்கும் 4 ஜாக் இருக்கும் அப்போ டோட்டல் வந்து 8 ஸோ 8/52 which is nothing but 2/13 அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் இஸ் 2/13 இப்போ இன்டர்செக்ஷன் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம் இன் அ டெக் ஆஃப் கார்ட்ஸு 4 கார்ட்ஸ் ஆர் கிங்கு ஆர் குயின் அண்ட் 4 கார்ட்ஸ் ஆர் ஜாக்கு அண்ட் குயின் ஆர் ஜாக்கு ஸோ குயின் ஆர் ஜாக் வரதுக்கான ப்ராபிலிட்டி நமக்கு என்ன 4 கார்ட்ஸ் தான் மொத்தமாக இருக்க போகுது அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ப்ராபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் தட் இஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் த கார்டு இஸ் கிங்கு ஆர் அ குயின் ஆர் அ ஜாக்கு ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மொத்தமாக வரதுக்கான ப்ராபிலிட்டி ஏன்னா எல்லாமே இன்டர்செக்ஷனுங்கிறப்ப எல்லாத்தையும் காமனாக எடுத்துடணும் அப்போ நான் எடுக்கிற கார்டு வந்து கிங்காக இருக்கணும் ஆர் ஏ குயினாக இருக்கணும் ஆர் ஏ குயினாக இருக்கணும் ஆர் ஜாக்காக இருக்கணும் அந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ராபிலிட்டிக்கும் செகண்ட் ப்ராபிலிட்டிக்கும் இன்டர்செக்ஷன் விச் இஸ் நத்திங் பட் 8/52 ஏன்னா ஆறுங்கிறப்ப 8/52 மொத்தம் எல்லாத்துலேயும் வந்து நமக்கு 2 கார்டு இருக்கும் அப்போ 8/52 சாரி தட் இஸ் திஸ் இஸ் 8 ஆர் இது 8 அப்போ 8/52 which is nothing but 1/13 அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் இ இன்டூ ப்ராபிலிட்டி ஆஃப் எஃப் பண்ணுறப்ப என்ன ஆகும் 2/13 இன்டூ அதுவும் 2/13 ஸோ தி ஆன்சர் இஸ் 4/169 வருது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் நம்பர் 1/13 ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை தட் இஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப்க்கு இந்த ப்ராடக்ட் ஈக்குவல் இல்லை அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு probability of E into probability of F அப்போ இது ரெண்டும் வந்து நமக்கு என்னது independent கிடையாது therefore E and F are not independent in the third case அப்போ first 2 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு independent ரிமைனிங் லாஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு நாட் இண்டிபெண்ட் அவ்வளோதான் விஷயம் ஓகே ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க த கார்டு இஸ் அ கிங் ஆர் அ குயின் இது இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன 8 ஓகே அதே மாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் குயின் ஆர் அ ஜாக் இது இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி 8 ரெண்டுத்துக்கும் காமன் இன்டர்செக்ஷனில் எத்தனை நம்பர் இருக்கும் 8 நம்பர்ஸ் இருக்கும் அப்போ 8/52 அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இதில் நம்ம ஒரு 2-3 கொஸ்டின் பண்ணியிருக்கோம் ஸோ அப்கமிங் வீடியோவில் இன்னும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸில் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிரும் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video thank you we'll see in the next video thank you